ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எம்பெடட் ஃபிகர் டாபிக் வந்து பார்க்க போறோம். இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் ஃபிகர் கம்ப்ளீஷன் மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபிகரை வச்சே ரயில்வே எக்ஸாம்ல எங்க போனீங்கனாலும் சரி, என்டிபிசியா இருக்கட்டும், குரூப் டியா இருக்கட்டும், இல்லை ஏஎல்பி எக்ஸாம் இல்லைன்னா டெக்னீஷியனா இருக்கட்டும், எந்த எக்ஸாம் போனாலும் சரி, ஆர்பிஎஃப் போனாலும் சரி, ஜேஇ போனாலும் சரி, ஃபிகரை வச்சு ஒரு 5லேருந்து 6 கொஸ்டின் வரைக்கும் ரீசனிங்ல கேட்டுருவாங்க. ஸோ ஃபிகர் கம்ப்ளீஷன் பாங்க, அப்புறம் எம்பெடட் ஃபிகர்னு பாங்க, ஃபிகர் கவுண்டிங்னு சொல்லுவாங்க, ஆட் ஒன் அவுட் மாதிரியும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் வந்து இருக்கு. ஆனால் எல்லாத்துலேயுமே கான்செப்ட் வந்து சேமாக தான் இருக்கும். இப்போ இது வந்து ஃபிகர் கம்ப்ளீஷனில் இருக்கக்கூடிய கொஸ்டின். இந்த ஃபிகரை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு முக்காவாசி படத்தை யாரோ வரைஞ்சி வச்சுட்டு போயிட்டாங்க, மீதி இருக்க படத்தை நீங்கள் தான் வரையணும். ஓகே, ஸோ ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்காங்க, அதில் ஒரு காவாசி வரையாமல் போயிருக்காங்க. ஸோ அந்த கால் பகுதியை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உள்ள ஒரு சதுரம் இருக்குது, ஸோ அந்த சதுரத்தை நான் வரைஞ்சிட்டேன். அதுக்கு வெளியே ஒரு சதுரம் இருக்குது, ஸோ அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கு வெளியில் ஒரு சதுரம் வருது, ஸோ அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு சதுரம் வருது, இதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? இந்த கால் பகுதியில் வரக்கூடிய ஆன்சர். அதாவது ஒரு சதுரத்தோட பகுதி, அதுக்கப்புறம் இன்னொரு இது இருக்கணும், அதுக்கப்புறம் இன்னொன்னு, அதாவது மொத்தமா பாத்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு கால் பகுதி. ஓகே, ஸோ இந்த வட்டத்தோட கால் பகுதி, அதுக்குள்ள 1 2 3 4 இது வரணும். ஓகேவா? ஸோ 90 டிகிரி ஷேப்ல 4 இது வரணும். ஸோ 1 2 3 4 இது இருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். ஆப்ஷன் பி வாங்க, இதுல என்ன தப்பு இருக்கு? அந்த கால் பகுதிக்குள்ள நமக்கு எத்தனை இருக்கணும்? இந்த மாதிரி 4 இது இருக்கணும். ஆனா இங்க என்ன இருக்கு? 1 2 3 இருக்கு. இந்த இதை வளைவா கொடுத்துருக்காங்க, நமக்கு இந்த மாதிரி கட்டமா வரணும். ஸோ வளைவா கொடுத்ததுனால ஆப்ஷன் பி வந்து தப்பு. ஆப்ஷன் சில பாத்தீங்கன்னா நமக்கு 4 இது வரணுமா, ஆனா இவங்க 3 தான் வந்திருக்கு, 3 தான் கொடுத்துருக்காங்க. சாரி, அதனால ஆப்ஷன் சி வந்து தப்பு. ஆப்ஷன் டி பாருங்க. ஸோ ஆப்ஷன் டில பார்த்தீங்கன்னா நிறைய வசமாக கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்க. மொத்தமே நமக்கு 4 தான் வரணும். நம்ம ஆன்சர் படி 4 தான் வரணும். இங்கே 5 கோடு கொடுத்ததுனால ஆப்ஷன் டி வந்து தப்பு. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஸோ இது வந்து எம்பெடட் ஃபிகர்னு சொல்லுவாங்க. போன கொஸ்டின் வந்து ஃபிகர் கம்ப்ளீஷன். எம்பெடட் ஃபிகர்னா ஒன்றுமே இல்லை, இந்த ஷேப் வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். என்ன ஷேப்னா ஒரு பே மாதிரி ஒரு ஷேப்பு, அதில் இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி கொண்டு வரணும், இங்கே லைட்டாக திரும்பி இருக்கணும். ஓகே, ஸோ இந்த ஷேப்பு எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்க. ஸோ இதில் எங்கே இருக்கு? ஆப்ஷன் ஏல அந்த ஷேப் இருக்கான்னு கண்டுபிடிங்க. ஆப்ஷன் ஏல அந்த பே ஷேப் வரணும். ஸோ இந்த பே மாதிரி வரணும். ஸோ பே மாதிரி வரணும்னா இங்கே தான் கொஞ்சம் திறந்த மாதிரி இருக்கு, இது எல்லாமே என்னவா இருக்கு? க்ளோஸ்டா இருக்கு. ஓகே, அப்போ இதை எடுத்தீங்கன்னா அந்த பே ஷேப் வருதா? பே. ஓகே, ஸோ பாப்பா பிபி அதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா நம்ம, அந்த பே சொல்கிறேன் நான். ஓகே, ஸோ அந்த பே மாதிரி ஷேப் இருக்கா? இல்லைனா ஒரு கட்டத்தை இப்படி இருக்கும், ஒரு கட்டம்னா 4 பக்கமும் இந்த மாதிரி க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ ஒரு கட்டத்தை லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ அந்த ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. அடுத்து இந்த இடத்துல இருந்து ஒரு கோடு வரணும். ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு கோடு வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு கோடு போகணும். ஸோ இந்த இடத்துல இருந்து இங்கே ஒரு கோடு போயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ அந்த படம் ஆப்ஷன் ஏலையே இருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, ஆப்ஷன் பி பாருங்க. ஆப்ஷன் பியில் என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பே ஷேப் இருக்கு, இந்த பே ஷேப் இருக்கு, ஆனா இங்க இருந்து இப்படி வந்திருக்கணும், நமக்கு கோடு இங்க இருந்து இப்படி வந்திருக்கணும். அப்படி வந்திருந்தா இது கரெக்டா இருந்திருக்கும். சோ இங்க இருந்து அப்படி வரல, அதனால இது வந்து ஆப்ஷன் பி வந்து என்னது? தப்பு. ஓகே, சோ அடுத்த ஆப்ஷன் சி பார்க்கலாம். ஆப்ஷன் சில பே ஷேப்லாம் இருக்கு, சாரி பே ஷேப் இருக்கு, ஆனா அது என்னவா இருக்கு? இங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க, அதனால ஆப்ஷன் சி வந்து தப்பு. ஆப்ஷன் டில பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் பே ஷேப் இருக்கு, இதை இங்கே இழுத்துருக்கணும், அப்படிதானே? இங்கேருந்து இங்கே வந்து முடிஞ்சிருக்கணும், ஆனால் இங்கே வரல. ஸோ அதனால் ஆப்ஷன் டியும் தப்பு. ஆப்ஷன் ஏல மட்டும்தான் அந்த ஷேப் அப்படி இருக்குது. எக்ஸாமில் போன உடனேவே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அந்த பே ஷேப்பு இங்கேருந்து வரக்கூடியது, அதுக்கப்புறம் இங்கே லைட்டாக நீட்டிகிட்டு இருக்கணும். ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இந்த கொஸ்டின்ல பாருங்க, இந்த ஷேப் வந்து எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு? இங்க நடுஸ்ல ஒரு முக்கோணம் வரணும். ஓகேவா? ஸோ சென்டர்ல ஒரு முக்கோணம் மாதிரி வரணும். இந்த கார்னர்ல இருந்து, இந்த முக்கோணத்தோட இந்த கார்னர்ல இருந்து சைட்ல ஒன்று போகணும், அதுக்கப்புறம் இந்த கார்னர்ல இருந்து இந்த பக்கத்துக்கு ஒன்று போகணும். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா அந்த முக்கோணம் இருக்கான்னு பாருங்க. ஸோ இங்க முக்கோணம்லாம் இருக்கு, இந்த முக்கோணம் இருக்கு, ஆனா இந்த முக்கோணமே நமக்கு தப்பா இருக்கு பாருங்க. ஏன்னா இந்த ரெண்டு இதுக்கும் நடுவுல நீளமா வரணும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு இதுக்கும் நடுவுல நீளமா அந்த முக்கோணம் வந்து வந்திருக்கணும். இது வந்து சைட்ல வந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ல இருந்து ஒரு முக்கோணம் இங்க வந்திருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ல இருந்தும் இங்க ஒரு முக்கோணம் வந்திருக்கு. ஆனா இது எப்படி வந்திருக்கணும்னா இப்படி பார்க்க வந்திருக்கணும். புரியுதா? ஸோ இங்க நடுஸ்ல இந்த மாதிரி வந்திருக்கணும். புரியுதா? இவங்க வந்து இந்த ஓரமா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. ஆப்ஷன் பில பாத்தீங்க அப்படின்னா அந்த ஷேப்பே இல்லை. ஓகேவா? அந்த முக்கோண ஷேப்பே கொண்டு வர்றதுக்கே வழியே இல்லை. ஆப்ஷன் சில பாருங்க, அந்த முக்கோண ஷேப் வருதான்னு பாருங்க. ஸோ இங்க ஒரு முக்கோண ஷேப் இருக்கு பாருங்க, அந்த முக்கோண ஷேப் இருக்கு. அந்த முக்கோணத்தோட இந்த கார்னர்ல இருந்து இப்படி ஒரு இது போடணும்.
போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த கார்னர்ல இருந்தும் இப்படி ஒரு இது போடணும். ஸோ போட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் சில கரெக்டாக இருக்கா? அதாவது ஒன்றுமே இல்லை, நமக்கு கேள்வியில் என்ன இருந்துச்சுன்னா கொஷினில் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த கார்னர்ல இருந்து எடுத்துட்டு வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கார்னர்ல இருந்து எடுத்துட்டு வந்து அதை இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஷேப் வந்து நமக்கு வரணும். அந்த ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா சில மட்டும்தான் அந்த ஷேப் இருக்கு. புரியுதா? இப்போ டியில் செக் பண்ணீங்கன்னா டிலையும் தப்பாக தான் இருக்குது. அந்த முக்கோண ஷேப்பே வரல. அந்த முக்கோண ஷேப் இருந்தாலுமே அந்த முக்கோணம் வந்து நமக்கு இந்த சென்டரில் வரணும். இந்த ரெண்டு இதுக்கும் நடுவில் வரணும். ஸோ இங்கே நடுவில் வர மாதிரி வரல. அதனால் ஆப்ஷன் டியும் தப்பு. ஆப்ஷன் சியில் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த ஸ்டார் ஷேப் வந்து எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஸ்டார் ஷேப் பாருங்கள், இங்கே ஸ்டார் ஷேப் இருக்கா? இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம் அந்த ஷேப் இல்லைன்னு. ஏன்னா இங்கே பாருங்கள், ஸ்டார் ஷேப் வந்து ஸ்டாரை வந்து கம்ப்ளீட்டே பண்ணலை. இங்கே ஸ்டார் மாதிரியே வரலை, இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இங்கே ஸ்டார் ஷேப் இல்லைன்னு சொல்லிடலாம். அடுத்த ஆப்ஷன் பி வாங்க. அந்த ஸ்டார் ஷேப் இங்கே இருக்கான்னு பாருங்கள். ஸோ அந்த ஸ்டார் ஷேப் ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி ஒரு முக்கோணம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே ஒரு முக்கோணம். ஸோ இந்த படம் நான் ஸ்க்ரோல் பண்ணால் தெரியாது அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வரைகிறேன். ஓகே, ஸோ இந்த இது இதில் போய் கனெக்ட் ஆகணும். ஸோ இதுதான் நமக்கு கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபிகர். ஓகே, ஸோ இது இங்கே இருக்கான்னு பாருங்கள், பார்த்தோன்னே தெரியுது இருக்குது. ஸோ மேலே உள்ள அந்த கோடு இருக்குது. இப்போ நான் வரைஞ்ச அந்த முக்கோணம் இருக்கா, ஃபஸ்ட்டு வரைஞ்ச முக்கோணம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே டச் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கேயும் டச் ஆகிருக்கு. ஸோ அந்த ஷேப் இருக்குது இங்கே. புரியுதா? ஸோ அந்த ஸ்டார் ஷேப் இங்கே இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டார் ஷேப்பே தெரியல பாருங்கள். ஸ்டார் மாதிரி ஷேப்பே இங்கே இல்லை. ஆப்ஷன் சி தப்பு. இங்கேயும் ஸ்டார் ஷேப்பே இல்லை. ஆப்ஷன் டியும் நாம எலிமினேட் பண்ணிடலாம். புரியுதா? இது வந்து வரைஞ்சு தான் பார்க்கணும் இல்லை, நமக்கு கொடுத்துருக்குது ஸ்டார் மாதிரியான ஷேப்பு. இங்கே ஸ்டார் ஷேப்பே வரல. அதனால் ஆப்ஷன் ஏ எலிமினேட் பண்ணிட்டோம். ஆப்ஷன் பியை பார்க்கும்போதே தெரியுது இங்கே ஸ்டார் ஷேப் இருக்குன்னு. ஆப்ஷன் சிலையும் டிலையும் ஸ்டார் ஷேப் இல்லை. அதனால் அதையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த ஷேப் வந்து எங்கே வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செங்கோண முக்கோணத்துக்கு வர்ற மாதிரி வரணும். ஓகே, வந்துட்டு அதுலேருந்து இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக போகிற மாதிரி வரணும். இங்கே ஓரத்தில் ஒரு ப்ளஸ் இருக்கணும். இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய படம். ஸோ ப்ளஸ் சிம்பிளை வச்சு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். எங்கெல்லாம் ப்ளஸ் சிம்பிள் இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏல ப்ளஸ் சிம்பிள் தெரியுதா கண்ணுக்கு? ஸோ இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஆப்ஷன் பியில் எங்கேயாவது ப்ளஸ் சிம்பிள் கண்டுபிடிக்க முடியுதா? இடது பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் வரணும். ப்ளஸ் சிம்பிள் எங்கே வரணும்? இடது பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள், வலது பக்கத்தில் தான் அந்த ஜிக்ஸாக் மாதிரி வரக்கூடிய படம் வரணும். ஓகே, ஸோ இங்கே இடது பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் இல்லை. இப்படி நேராக கோடு போட்டிருந்தா கூட இது ப்ளஸ் சிம்பிள்னு சொல்லலாம். ஸோ இங்கே நேராக கோடு போடலை. அதனால் ஆப்ஷன் பியை எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் சியில் இடது பக்கத்தில் எங்கேயாவது ப்ளஸ் சிம்பிள் இருக்கா? நமக்கு இந்த கார்னரில் வரணும் ப்ளஸ் சிம்பிள். இங்கே இருக்கா? இல்லை. ஆப்ஷன் டியில் எங்கேயாவது ப்ளஸ் சிம்பிள் இருக்கா? இருக்குது. ஸோ ஆப்ஷன் டியில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டியையும் வச்சுக்கலாம், ஆப்ஷன் ஏயையும் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டில் ஏதோ ஒன்று தான் கரெக்டாக இருக்கும். இப்போது நமக்கு ப்ளஸ் சிம்பிள் இந்த இருக்குது, அதுக்கு மேலே இருந்து நமக்கு வரணும். ஓகே, ஸோ என்ன மாதிரி வரணும் படம்? இந்த மாதிரி ஒரு ஷேப்பு, அதில் ஜிக்ஸாக் மாதிரி வரணும். ஓகே, ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்கள் அந்த ஷேப் வந்திருக்கா? அந்த செங்கோண முக்கோணத்துக்குள்ள ஷேப் இருக்குது. மறுபடியும் ஜிக்ஸாக்காக போகணும். ஜிக்ஸாக்காக போயிட்டு இது வரணும். ஸோ ஆப்ஷன் ஏலையே கரெக்டாக தான் இருக்குது. புரியுதா? அந்த செங்கோண முக்கோண ஷேப்பு, அதுக்கப்புறம் ஜிக்ஸாக்காக போகணும். இப்போ ஆப்ஷன் டிக்கு வந்தீங்கன்னா அந்த செங்கோண முக்கோண ஷேப் இருக்குது, ஆனால் அது வந்து ஜிக்ஸாக்காக கரெக்டாக போயிருக்காது. அப்படி தானே? ஸோ இதில் வந்து ஜிக்ஸாக்காக போகலை. ஸோ இதில் ஜிக்ஸாக்காக தான் போயிருக்குனாலுமே இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. ஏன்னா நமக்கு போகக்கூடிய படம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் வரணும். நான் அந்த படத்தை அந்த வலது பக்கத்தில் உள்ள படத்தை மட்டும் தனியாக வரைஞ்சி காட்டுறேன். இந்த மாதிரி போகணும். அடுத்து இந்த மாதிரி, அதுக்கப்புறம் அந்த ப்ளஸ் சிம்பிளை போய் தொடணும். ஓகே, ஸோ ப்ளஸ் சிம்பிள் இங்கே இருந்துச்சு, அதை போய் தொடணும். தொட்டுட்டு அதுக்கப்புறமா போகணும். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் டியில் என்ன தப்புன்னா இந்த இது இருக்குது, ஸோ இது இருக்குது, அடுத்து இங்கே வரணும். ஸோ இங்கே வந்துருச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் அடுத்து இங்கே போகணும். இங்கே போகணுமா? ஸோ ஒரு நிமிஷம் ஆப்ஷன் டியை நான் அழிச்சிட்டு முதல்ல இருந்து வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். ஆப்ஷன் டியில் என்ன தப்புன்னு தெரியும் பாருங்கள். ஸோ ப்ளஸ் சிம்பிள் இருக்கா? இருக்குது, ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே அந்த 90 டிகிரிக்குள்ளே சிம்பிள் வருதா? ஸோ அந்த 90 டிகிரிக்குள்ளே இதை பார்த்தாச்சு. ஸோ இதுவரை இருக்குது. அடுத்து இங்கே வரணும். ஸோ இங்கே வந்துருச்சு. அடுத்து எங்கே போகணும்? இந்த பக்கம் போகணும். ஸோ இந்த பக்கம் போகணும். அடுத்து வர்றது எங்கே வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ்ஸோட இதில் வந்து டச் பண்ணணும். அடுத்து வர்றது எங்கே டச் பண்ணணும்? அந்த ப்ளஸ்ஸோட இந்த இடத்துல வந்து டச் பண்ணணும். இந்த இடத்துல வந்து டச் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட டச்சிங் வந்து அந்த ப்ளஸ்ஸோட இந்த இடத்துல டச் பண்ணுதா?
பண்ணல. ஸோ அதனால ஆப்ஷன் டி வந்து தப்பு. இந்த பிளஸோட இந்த இடத்துல வந்து டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிருந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் டி கரெக்டா இருந்திருக்கும். ஸோ பிளஸோட இந்த இடத்துல டச் பண்ணதுனால ஆப்ஷன் டி தப்பு. அதே ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் கரெக்டா வருது பாருங்க. இந்த மாதிரி ஜிக்ஸாக்கா போகுது. இந்த இடத்துல இருந்து அந்த பிளஸ் சிம்பிளை டச் பண்ணியிருக்கா, லைட்டா டச் பண்ணிட்டு இங்க போயிருக்கு. அதனால ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். இப்போ தெளிவா புரியுதா? ஏன்னா எக்ஸாம்ல நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஜிக்ஸாக் அப்படின்னு வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா ஆப்ஷன் டில அப்போ தப்பே இல்லாத மாதிரி தெரியும். கொஞ்சம் மைன்யூட்டா பார்த்தீங்கன்னா அந்த பிளஸ் சிம்பலை தொடாம இருக்கிறது தெரியும். ஓகே, ஸோ இந்த ஷேப் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த ஷேப் எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. ஸோ இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சதுரம் மாதிரி ஒரு ஷேப் வரணும், அதுல இருந்து 2 கோடு போகணும், அந்த கோட்ல இருந்து இன்னொரு சதுரம் இருக்கணும், அந்த சதுரத்தை ஒட்டி ஒரு கோடு இருக்கணும். இப்போ இங்க தப்பு என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருச்சா? சதுரத்தை ஒட்டி இங்க ஒரு கோடு வரணும் வலது பக்கத்துல. ஸோ இந்த சதுரத்தை ஒட்டி இங்க ஒரு கோடு இருக்கா இந்த மாதிரி? இல்ல. ஸோ அதை வச்சே நாம என்ன சொல்லிடலாம், ஆப்ஷன் ஏ வந்து தப்புன்னு சொல்லிடலாம். சதுரத்தை ஒட்டி இங்க ஒரு கோடு வரணும், அப்படிதானே வரணும். இங்க உள்ள சதுரத்துல இப்படி ஒரு கோடு இருக்கணும். ஸோ இங்க கோடு இருக்கா? இல்ல. அதை வச்சே ஆப்ஷன் ஏ தப்புன்னு சொல்லிடலாம். அடுத்த ஆப்ஷன் பி பாருங்க. ஆப்ஷன் பி பார்த்தோன்னே தப்புன்னு சொல்லிடலாம். ஏன்னா நமக்கு 2 சதுரம் வரணும், இந்த பக்கம் ஒரு சதுரம் இந்த பக்கம் ஒரு சதுரம், ரெண்டையும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதான கொஸ்டின். இந்த பக்கம் ஒரு சதுரம் இந்த பக்கம் ஒரு சதுரம், ரெண்டையும் கனெக்ட் பண்ணியிருக்கணும், இங்க ஒரு கோடு இருக்கணும். ஸோ ஆப்ஷன் பி வந்து தப்பு. அடுத்த ஆப்ஷன் சில பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு சதுரம் வரணும், வந்திருக்கு, கரெக்டு. இந்த பக்கமும் ஒரு சதுரம் வரணும், இதான நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க. இங்க ஒரு சதுரம் இங்க ஒரு சதுரம் இருக்கணும், ரெண்டையும் கனெக்ட் பண்ணியிருக்கணும், இங்க ஒரு கோடு இருக்கணும். இங்கேயும் ஒரு சதுரம் இருக்கு. அடுத்து கோடு இருக்கான்னு பாருங்க. கோடு இருக்கு. இருக்கா கோடு? ஸோ இருக்கு. நடுவுல இந்த 2 கோடு இருக்கா? இந்த 2 கோடும் இருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸோ அந்த ஃபிகர் அப்படி இந்த ஆப்ஷன் சில இருக்கா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஆப்ஷன் டில என்ன தப்புன்னு புரிஞ்சிருச்சா? பார்த்தோன்னே சதுரம் 2 இருக்கு, இங்க இருந்து நீளமான கோடு இருக்கு, இது ரெண்டும் ஒன்று போல இருக்கு பாருங்க. நம்ம ரெட்டை வரி நோட்டு 2 லைன் நோட்டு இருக்கு இல்லையா? ஸோ 2 கோடு நோட்டு அதுல இருக்க மாதிரி இருக்கு பாத்தீங்களா இந்த கோடு. ஆனா இங்க அப்படியா இருக்கு, இன்கம்ப்ளீட்டா இருக்கு. அதாவது எப்படி வரணும்னா இங்க ஒரு சதுரம் போட்டிருக்கணும், இங்க ஒரு சதுரம் போட்டிருக்கணும், அதோட சென்டர்ல இருந்து, அதாவது அதோட மையப்பகுதின்னு கூட சொல்ல முடியாது. ஸோ 2க்கும் நடுவில் அந்த கார்னரை டச் பண்ணாமல் கோடு போடணும். ஓகே, ஆனால் இங்கே கார்னரை டச் பண்ணி கோடு போட்டதுனால இது வந்து தப்பு. ஓகே, ஆப்ஷன் டி ஏன் தப்புன்னு புரியுதா? ஸோ ஆப்ஷன் சி தான் அப்சல்யூட்லி கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த இதில் செலக்ட் த ஆப்ஷன் தட் இஸ் எம்பெடட் இன் த கிவன் ஃபிகர் அஸ் இட்ஸ் பார்ட். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு பெரிய படத்தோட வெட்டப்பட்ட பகுதி தான் இந்த படத்துல இருந்து இந்த பகுதியை வெட்டி எடுத்து இந்த இடத்துல கொஸ்டினா வச்சிருக்காங்க. இது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா இதுக்கு அப்படியே உல்டாவா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பெரிய படத்துல உள்ள ஒரு சின்ன பகுதி இங்க ஆப்ஷன்ல இருக்கு, அது எங்க இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்க. இந்த ஃபிகர் மாதிரி இங்க எங்கேயாவது இருக்கா? இந்த பெரிய படத்துல இந்த சின்ன படம் இருக்கு பாத்தீங்களா, இந்த படம் மாதிரி இங்க எங்கேயாவது இருக்கா? இந்த மாதிரி சதுரம் தனியா எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா இந்த பெரிய படத்துல? இல்ல, கொடுக்கல. சதுரம் தனியா கொடுக்கல. இந்த மாதிரி ஒரு ஓரத்துல இந்த மாதிரி ஒரு செவ்வகம் மாதிரி ஷேப் எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. ஸோ அதனால ஆப்ஷன் ஏ எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து என்னன்னு பாருங்க. அடுத்து ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பியோட ஷேப்பும் இங்க இருக்கான்னு பாருங்க. அதாவது இவ்வளோ பெரிய சதுரம் மாதிரி ஒரு ஷேப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சதுரம் இல்லை, இது செவ்வகம். ஸோ செவ்வகம் மாதிரி ஒரு ஷேப்பு, அதில் ஒரு ஒட்டிட்டு ஒரு குட்டி செவ்வகம் மாதிரி வரணும். ஸோ அந்த இது வருதான்னு பாருங்க இங்கே எங்கேயாவது. ஸோ ஒரு சதுரம், அதை ஒட்டி ஒரு குட்டி சதுரம் மாதிரி, சாரி ஒரு செவ்வகம், செவ்வகத்தை ஒட்டி ஒரு குட்டி செவ்வகம் மாதிரி எங்கேயாவது இருக்கா? இல்லை, இல்லை பார்த்தீங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் பியும் தப்பு. அடுத்த ஆப்ஷன் சி பாருங்க. ஒரு செவ்வகம் இருக்கணும், அந்த செவ்வகத்தோட ஓரத்துல இருந்து இன்னொரு செவ்வகம் மாதிரி வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு சதுரம் இருக்கணும். ஓகே, 2 செவ்வகம் ஒரு சதுரம் வர மாதிரி பார்க்கணும். ஸோ 2 செவ்வகமும் ஒரு சதுரமும் வர்ற மாதிரி பார்க்கணும். ஓகே, ஸோ நல்லா மைன்யூட்டாக கவனிங்க. கவனிச்சாதான் இதில் வந்து கண்டுபிடிக்க முடியும் எங்கே இருக்குன்னு. ஸோ இங்கே சதுரம் செவ்வகம் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வகம் எங்கே இருக்குது இதில்? ஸோ செவ்வகம், இதுவும் செவ்வகம் தான், மேலே இருக்கிறதும் செவ்வகம் தான். ஸோ செவ்வகத்துக்கு கீழே என்ன வரணும்? இன்னொரு செவ்வகம் வரணும். ஒரு செவ்வகம் வந்து ஹரிசாண்டலாக இங்கே இருக்க மாதிரி இருக்கணும். இன்னொரு செவ்வகம் எப்படி இருக்கணும்னா வெர்டிக்கலாக வர மாதிரி வரணும். ஓகே, ஸோ அதுதான் இந்த ஆப்ஷனோடது. ஹரிசாண்டலாக ஒரு செவ்வகம், அடுத்து வெர்டிக்கலாக ஒரு செவ்வகம் வரணும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க செவ்வகத்தை எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழேயே இன்னொரு செவ்வகம் வந்துடுது. செவ்வகத்துக்கு கீழே வெர்டிக்கலாக தான் இன்னொரு செவ்வகம் வரணும். அப்போ இந்த செவ்வகத்தை எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு கீழே வெர்டிக்கலாக ஒரு செவ்வகம் வந்துருச்சா? ஸோ கிட்டத்தட்ட இதுதான் ஆன்சர் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேயே ஒரு செவ்வகம் இருக்குது, அதுக்கு கீழே இன்னொரு செவ்வகம் வரணும். ஸோ வந்துருச்சு. அடுத்து என்னது? இந்த பக்கம் ஒரு சதுரம் இருக்கணும், இதோட இடது பக்கத்தில் ஒரு சதுரம் வரணும். ஸோ இடது பக்கத்தில் ஒரு சதுரம் இருக்கா? இருக்கு, ஒரு சதுரம் இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? அந்த சதுரத்துல இருந்து கீழே பார்க்க இந்த மாதிரி போகணும். இந்த மாதிரி போயிட்டு 2ஆ பிரிக்கணும்.
ஸோ அந்த சதுரத்துலேருந்து கீழே பார்க்க இந்த மாதிரி போயிட்டு அதை வந்து என்ன பண்ணணும், 2ஆக பிரிக்கணும். ஸோ கீழே பார்க்க போயிட்டு அதை 2ஆக பிரிக்கணும். பிரிச்சிட்டாங்களா? அந்த ஷேப் வந்துடுது பாருங்கள், இந்த இடத்துல அந்த ஷேப் இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த ஆப்ஷனை பார்த்ததுமே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இது இங்கே இல்லை அப்படின்னு எலிமினேட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஆப்ஷன் பியும் எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு வந்து என்னது, கரெக்டு. ஓகேவா? ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இருக்காது இங்கே. ஸோ இல்லை பாருங்கள், ஏன்னா இங்கே வந்து என்னதான் இருக்கணும், ஒரு கால் பகுதி ஒரு சதுர ஷேப்பில் இங்கே வந்து பிரியணும். இந்த சதுர ஷேப்பில் இந்த கார்னரில் எங்கேயாவது பிரிஞ்சிருக்கா? இது சதுர ஷேப் கிடையாது, இது செவ்வகம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ அதே ஃபிகர் தான் மறுபடியும் வந்திருக்கா? ஸோ அதே ஃபிகர் இல்லை, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. இது ஒரு பெரிய படம் கொடுத்துருக்காங்க. இந்த பெரிய படத்தோட ஒரு ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், இந்த பெரிய படத்தோட ஒரு சின்ன பகுதி வந்து இங்கே இருக்குது, எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஆப்ஷன் ஏல பாருங்கள். ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு செவ்வகம், அந்த செவ்வகத்துக்கு மேலே ஒரு சதுரம் கொடுத்துருக்காங்க. ஒரு செவ்வகம் இருக்குது, அந்த செவ்வகத்துக்கு மேலே ஒரு சதுரம், இதுக்குள்ளேயும் ஒரு செவ்வகம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த செவ்வகத்துக்கு மேலே சதுரம் மாதிரி எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா? ஸோ செவ்வகம் இருக்குது, செவ்வகத்துக்கு மேலே சதுரம் மாதிரி ஷேப் இருக்கா? இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் பி பாருங்கள், ஒரு சதுரம் மாதிரி ஷேப் வருது, ஆனால் அதை வந்து இன்கம்ப்ளீட்டாக விட்டுருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஷேப்பை தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும், இது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஆப்ஷன் பி பார்க்கும்போது அந்த இது இங்கே உள்ளே இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த கம்பி கோலம்லாம் போடுவோம் தெரியுமா நம்ம? ஸோ ஒரு கம்பி கோலம்லாம் இந்த மாதிரி வரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கம்பி கோலம்லாம் தெருவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது இது. ஸோ அந்த கம்பி கோலம் ஷேப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கட்டங்கட்டமாக இருக்கும். அதே கட்டங்கட்டமான பகுதி இங்கேயும் இருக்குது பாருங்கள். ஸோ அதை வச்சு ஆப்ஷன் பி தான் கரெக்டுன்னு சொல்லிடலாம். ஸோ இல்லட்டாலும் ஒரு டைம் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு என்ன வரணும், ஒரு சதுரம் மாதிரி ஷேப் வரணும். இந்த கோட்டுக்கு மேலே ஒரு இது இருக்கணும். ஓகேவா? ஸோ கோட்டுக்கு மேலே அப்படிங்கும்போது இங்கேருந்து ஆரம்பித்தா கரெக்டாக வருமா? ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த சதுரம் மாதிரி ஷேப் வருமா? இங்கேருந்து ஆரம்பிங்க, இங்கே ஆரம்பிங்க, அந்த சதுரம் ஷேப் வருது பாருங்கள். ஆனால் இன்கம்ப்ளீட்டாக இருக்கணும் இந்த இடத்துல. ஸோ இங்கேயும் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, இங்கேயும் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ அப்போது இந்த இடம் ஃபுல்லாக தான் கரெக்டாக வரைஞ்சிருக்காங்க. புரியுதா? அதுக்கப்புறம் அந்த கம்பி கோலத்தில் வரக்கூடிய ஷேப்பு கோடு கோடாக இருக்குது. ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு கோடு வருது, அந்த கோடு இங்கே இருக்குது. அடுத்து இங்கே ஒரு கோடு இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து டச் ஆகணும். அடுத்து இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்குது. புரியுதா? ஸோ இந்த ஷேப்பு அங்கே இருக்குது, நான் வரைஞ்சி காட்டாமலே பார்த்தாலே தெரியுது இந்த ஷேப் இந்த இடத்துல இருக்குன்னு. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகே, ஆப்ஷன் சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவ்வகம், அந்த செவ்வகத்துக்குள்ளே ஒரு குட்டி செவ்வகம், அதில் ஒரு சதுரம் ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு செவ்வகம் வரணும். ஸோ அந்த மாதிரி எங்கேயுமே இல்லை. இந்த இடத்த எடுத்தால் கூட நமக்கு அந்த ஷேப் கிடைக்கல. ஓகேவா? ஸோ அதனால் ஆப்ஷன் சி வந்து தப்பு. ஆப்ஷன் டி மாதிரி ஷேப்பும் அங்கே இல்லை. ஆப்ஷன் டியையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய படம், இதுதான் பெரிய படம். அந்த பெரிய படத்தோட சின்ன பகுதி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்க, இந்த மாதிரி ஷேப் எங்கேயாவது இருக்கா? இந்த மாதிரி ஷேப் எங்கேயாவது இருக்கா? அந்த பெரிய படத்தில் ஏதாவது ஒரு பகுதி மட்டும் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிங்கனாலே ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ எங்கேயாவது தெரியுதான்னு பாருங்க, எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால ஆப்ஷன் ஏ தப்பு. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வகம் மாதிரி ஒரு பகுதி வருது. ஸோ இங்கே செவ்வகம் மாதிரி பகுதி இருக்கா? சரி, இந்த இடத்த கூட எடுத்துக்கலாம். செவ்வகம் மாதிரி ஒரு பகுதி வருது. ஓகே, ஸோ இந்த இடத்த எடுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரி ஒரு ஷேப் வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்குது. அடுத்து அங்கேருந்து ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி ஒரு ஷேப் வரணும். இந்த ஷேப் இருக்குது, ஆனால் அந்த செங்கோண முக்கோணம் மாதிரி ஷேப் இல்லையே. இந்த கோடு இல்லை பாருங்கள் இந்த இடத்துல. இங்கே ஒரு கோடு வந்திருக்கணும். அப்படி வந்துருந்துச்சுன்னா ஆப்ஷன் பி கரெக்டுன்னு சொல்லிடலாம். அந்த கோடு இங்கே இல்லை. நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள் ரெட் கலரில். இந்த கோடு வந்து அந்த படத்தில் இல்லை. இந்த கோடு இல்லாததுனால நாம் அந்த ஆப்ஷன் பி வந்து தப்புன்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ அடுத்த ஆப்ஷன் போகலாமா? ஆப்ஷன் பியை எலிமினேட் பண்ணியாச்சு. அடுத்த ஆப்ஷனில் டைமண்ட் மாதிரி ஒரு ஷேப் இருக்கணும் செவ்வகத்துக்குள்ளே. அதுக்கப்புறம் ஒரு ஏக்கு வர மாதிரி ஷேப் இருக்கணும். ஓகே, ஸோ செவ்வகம் எங்கே இருக்குது? செவ்வகத்துக்குள்ளே டைமண்ட் ஷேப் எங்கேயாவது இருக்கா? இல்லை. செவ்வகம் மாதிரி ஷேப்பே இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது. அதுக்குள்ளே டைமண்ட் ஷேப் வரணும். இருக்கா? இல்லை. ஆப்ஷன் பி சி வந்து தப்பு. அடுத்து இங்கே டியை பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டோம். அப்போ மிச்சம் இருக்கிறது டி தான். அப்போ டி தான் கரெக்டாக இருக்கும். செக் பண்ணாமலே சொல்லிடலாம். ஓகே, ஸோ இங்கே ஒரு முக்கோணம் மாதிரி வரணும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு முக்கோணம் மாதிரி வரணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஸோ அதிலேருந்து இந்த மாதிரி ஒரு வளைவு மாதிரி போகணும். ஸோ முக்கோணம் மாதிரி ஷேப் எங்கேயாவது இருக்கா இங்கே? ஸோ இங்கே பாருங்கள், முக்கோணம் மாதிரி ஷேப் இருக்குது. முக்கோணம் மாதிரி ஷேப் இருக்குது. அடுத்து இந்த பக்கத்தில் ஒரு முக்கோணம் சொல்லியிருந்தாங்களா? ஸோ அந்த முக்கோண ஷேப்பும் இங்கே இருக்குது. ஸோ இங்கேயும் முக்கோண ஷேப் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேருந்து வரணும். அதான இங்கேருந்து ஒரு வளைவு கொடுத்துருந்தாங்க ஆப்ஷனில். ஒரு நிமிஷம், அந்த வளைவு எப்படி வரணும்?
இந்த முக்கோணம் மாதிரி ஷேப்பு, இங்கே ஒரு முக்கோணம் மாதிரி ஷேப்பு. ஆப்ஷன் இன்னொரு டைம்னாலும் காட்டுறேன் பாருங்கள். ஒரு முக்கோணம் ஷேப்பு, இந்த முக்கோண ஷேப் போட்டோம், இதிலிருந்து வளைஞ்சு போயிட்டு இந்த மாதிரி போகணும். ஓகே, ஸோ அப்போ இதிலிருந்து வளைஞ்சு இந்த மாதிரி போகணுன்னா இங்கேருந்து போயிட்டு இந்த வளைஞ்சு இங்கே போய் டச் ஆயிடுது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஷேப் இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த மாதிரி சி மாதிரி வரணும், அதில் இந்த மாதிரி, ஸோ இந்த மாதிரி வரணும். ஓகேவா? ஸோ ஒரு ஆரோ மாதிரி வரணும். ஓகே, ஸோ எங்கே இதை மாதிரி கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏல கரெக்டாக இருக்கா? ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள், இந்த மாதிரி சி ஷேப் இருக்குது. அடுத்து இப்படி ஒரு கோடு வரணும், அதுக்கப்புறம் இங்கேருந்து வரணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இது வருது. ஓகே, ஸோ மேபி இது கரெக்டாக இருக்கலாம். ஆனால் இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹரிசாண்டலாக கொடுத்துருக்காங்க. நமக்கு இது வெர்டிக்கலாக இருக்குது. ஸோ ஹரிசாண்டலாக இருக்கிறதுனால ஒருவேளை வேறு எந்த ஆப்ஷன்லையும் இந்த ஷேப் வரலைன்னா இதை நம்ம ஆன்சராக சூஸ் பண்ணலாம். ஆனால் இது வந்து ஹரிசாண்டலாக இருக்குது, நமக்கு வந்து இங்கே வெர்டிக்கலாக வரணும். ஓகே, ஸோ இங்கே வெர்டிக்கலாகவும் படம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஆப்ஷன் ஏ எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ இங்கே செக் பண்ணிங்க அப்படின்னா எப்படி வரணும்? சி மாதிரி ஷேப் வரணும். ஆப்ஷன் பியில் பாருங்கள், இந்த சி மாதிரி ஷேப் வரணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து இப்படி ஒரு கோடு வரணும். அதுக்கப்புறம் என்ன வரணும்? ஸோ அதில் இப்படி ஒரு கோடு போட்டு இந்த மாதிரி வரணும். இதான நமக்கு படம் இருந்துச்சு, இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இது. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருந்த ஷேப்பு கொஷினில். ஸோ இந்த சென்டரில் உள்ள கோடு இங்கே இல்லாததுனால ஆப்ஷன் பியை எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் சியில் பாருங்கள், அந்த சி மாதிரி ஷேப் இருக்குது. அதுக்கப்புறம் வேற என்ன? இந்த கோடும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இது சிம்பிள் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு கோடு இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் சியில் வந்து என்னவா இருக்குது? கரெக்டாக இருக்குது. ஓகே, ஆப்ஷன் சியில் கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா சி ஷேப்புக்குள்ளே இன்னொரு பி ஷேப்பை கொண்டு வந்ததுனால ஆப்ஷன் டி வந்து தப்பு. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி மட்டும்தான் கரெக்டு. ஸோ இந்த மாதிரி தான் எம்பெடட் ஃபிகர் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. ஒரு சின்ன ஃபிகரை கொடுத்துட்டு அந்த பெரிய ஃபிகர் எங்கே இருக்குது அப்படின்னும் எக்ஸாமில் கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பெரிய ஃபிகரை கொடுத்துட்டு சின்ன ஃபிகர் எங்கே இருக்குது அந்த மாதிரியும் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ எப்படினாலும் மாற்றி மாற்றி கேட்கலாம். ஃபிகரை வச்சே பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 கொஷின் வரைக்கும் கேட்குறாங்க. நான் சொல்லிட்டேன், ஃபிகர் கம்ப்ளீஷனு, ஃபிகர் கவுண்டிங்கு, ஆட் ஒன் அவுட்டு, எம்பெடட் ஃபிகர்னு இந்த மாதிரி ஒரு 6 டைப்பில் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக 1 மார்க் உறுதி. எம்பெடட் ஃபிகர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எக்ஸாமில் 1 மார்க் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஓகே, நீங்கள் இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்க்கு எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பிகினராக இருந்தீங்கன்னா. ஓகே, ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ் பற்றி நான் டீட்டெயில்டாக நிறைய டைம் யூடியூப்ல வந்து வீடியோ போட்டேன். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் வந்து 1500. ஓகேவா? ஸோ 1499. ஓகே, ஸோ இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸோ இதில் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஒரு டைம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து இருக்கும். அதே மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸில் லைவ் கிளாஸஸ் வந்து டெய்லி கொண்டு போயிட்டு இருக்கோம் ஆப்பில். ஸோ லைவ் கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி இதில் ரெக்கார்டட் கிளாஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் கவர் பண்ணியிருப்போம், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அதுக்கப்புறம் ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸில் கவர் ஆகிரும் ரெக்கார்டட் கிளாஸஸாக. லைவ் கிளாஸில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். லைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 9:30 to 11 o'clock வரைக்கும் உங்களுக்கு ஈவினிங் மீன்ஸ் நைட்டு 9:30 to 11 o'clock வரைக்கும் லைவ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டவுட், இந்த கிளாஸஸ் பற்றி ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்கலாம். 9043379345. ஓகேவா? ஸோ எக்ஸாம் நீங்கள் அப்கமிங்கில் வரக்கூடிய ரயில்வே எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்எஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், எந்த எக்ஸாம்னாலும் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஏஎல்பிக்கு உங்களுக்கு டெஸ்ட்டு மட்டும் தான் போட்டு பார்க்கணும் அப்படின்னா ஏஎல்பிக்கான டெஸ்ட் பேட்சும் நம்ம ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது, இல்லை டெஸ்ட் பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணுறது, ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை எக்ஸாம் பற்றி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம டெலகிராம் குரூப்பு, டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். ஸோ ரயில்வேலேருந்து கேலண்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி தான் உங்களோட டார்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏஎல்பியோட எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனில் வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஜூன் to ஆகஸ்ட்டில் வந்து எக்ஸாம் வந்து கன்ஃபார்மாக இருக்கும், அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ ஏஎல்பிக்கு மொத்தமே ஒரு 100 நாள் கிட்ட தான் டைம் இருக்குது. ஸோ இந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து ரெடி ஆகணும்.
ஸோ ஏஎல்பி இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க, எதுவுமே தெரியல அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டியது நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கக்கூடிய கிளாஸஸ், அது போக லைவ் கிளாஸ் டெய்லி அட்டன் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக உங்களுக்கு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். சிபிடி 1லாம் ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போ ஏஎல்பிக்கு படிக்கிறீங்க, அடுத்து என்டிபிசிக்கும் படிக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக படிக்க வேண்டாம். இங்கே என்ன படிக்கிறீங்களோ அதுவே போதுமானது. ஓகே, ஏன்னா ஏஎல்பி படிச்சிங்கன்னா அதே சிலபஸ் தான் என்டிபிசிக்கும். டெக்னிக்கல் மட்டும் வராது அங்கே, அவ்வளோதான். நான் டெக்னிக்கல் ஃபுல்லாக கவர் ஆகும். மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லாமே கவர் ஆகும். குரூப் டிக்கும் அதே தான். ஓகே, ஸோ தனியாக படிக்க வேண்டாம். இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கு தனியாக படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஜஸ்ட் ரிவைஸ் மட்டும் பண்ணால் போதுமானது. ஸோ கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணது ஒரு வெல்கம் மெசேஜ் வரும். ஸோ அதுலேயே நீங்கள் ரிப்ளை பண்ணலாம். ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னு நீங்கள் ரிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஆப்ல நீங்க டைரக்டா அமௌண்ட் வந்து பே பண்ண வேண்டாம். ஏன்னா அதுல வந்து அமௌண்ட் அதிகமா இருக்கும் ஆப்ல கோர்ஸோட ஃபீஸ். நீங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க, இல்ல நம்ம ஆப்லயே மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து ஜிபே நம்பர் கொடுப்பாங்க. ஸோ டைரக்டாவே ஜிபே பண்ணிருங்க. ஸோ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பில்லிங் சிஸ்டம் எல்லாமே இப்போ மாறுது. அதனால ஸோ பேமெண்ட் கேட்வே அந்த இதெல்லாம் இருப்பாங்க இல்லையா, ரேசர் பே, கூகுள் பே, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா கமிஷன் வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து அதிகமாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் அந்த மாதிரி பேமெண்ட் கேட்வே வேண்டாம் அப்படின்ட்டு தான் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே ஜிபே பண்ண சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் ஜிபே பண்ணி ஒரு 1 ஹவருக்குள்ளேயோ ஒரு 30 மினிட்ஸ்லையோ உங்களுக்கு வந்து மினிமம் 30 மினிட்ஸ் ஆகும், மேக்ஸிமம் 1 ஹவருக்குள்ளே உங்களுக்கு வந்து கோர்ஸ் அக்சஸ் வந்து கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ், அதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே லைஃப் டைம் அக்சஸ் தான். ஓகேவா? ஸோ லைஃப் டைம் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, திருப்பியும் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.